இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து எப்பயாவது பள்ளிவாசல் கடன் வச்சு ஏதாவது ஒரு விசேஷம் நடக்கிறப்ப தர்காவில் நடக்கிற நிகழ்ச்சிக்கு தான் வருவாங்க, அது போவாங்க, அந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை பிறகு எக்ஸ்போன்னு ஒன்று வச்சு அதில் வந்து இந்த பகுதியில் உள்ள வியாபாரிகளும், அதுவும் வியாபாரிகளும் பெண்களை ஓனராக இருக்கிறது ஒரு பெரிய சிறப்பான ஒரு நிகழ்வு இது. அதுலேயும் வந்து எங்கே பார்த்தாலும் அந்த ஒரு ஊர் மட்டும் கிடையாது, எல்லா ஊர்லேருந்து வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஒரு கூட்டு முயற்சியாக வந்து அந்த ஊரில் வச்சா இவங்க போய் அந்த ஸ்கூலில் கலந்துக்கிறது, அங்கேருந்து வந்தால் இவங்க இங்கே கலந்துக்கிறதுங்கிறது ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இருந்துச்சு பார்க்கும்போது. அதில் கூட சில இடத்துல வந்து பள்ளிவாசலில் வேறு கல்யாண மண்டபத்தில் இடம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலோ இல்லை அதுக்கு பேமெண்ட் கொடுக்குறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் நான் உங்களுக்கு பண்ணுறேன்னு கூட சொல்லியிருக்கேன் அந்த இடத்துல. ஆகையால் வந்து இந்த நல்ல நிகழ்ச்சி, அதுவும் இல்லாத இந்த நிகழ்வில் என்ன சந்தோஷமான ஒரு விஷயம்னா, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கடத்தவருக்கு அதிகமாக மார்க்கெட்டுக்கு போகிறதுல ரொம்ப ரேரு. அதுவும் வந்து கூட்டாக போய் போகிறப்ப தான் ஒரு ஜாலியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அவங்களுக்கு இன்றைக்கி இந்த சொந்த ஊர்லேயே அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா இன்றைக்கி ஒரு பெருநா மாரி தான் இன்றைக்கி அவங்களுக்கு. ஏன்னா சந்தோஷமாக வந்து இது சுற்றி பார்த்து எதாவது பிடிக்குதா வாங்கிக்கலாம், இல்லைன்னா சுற்றி பார்த்துட்டு போகலாம், இது 2 வேலையும் பார்க்கலாம். ஆகையால் வந்து இன்றைக்கி காலையிலேருந்தே கூட்டம் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவங்களுக்கு நம்ம உண்மையிலே பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா சொந்த உழைப்பு, அதுவும் இந்த சமுதாயத்தில் பிறந்து இந்த வேலையை பார்க்குறங்கிறது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது, ஒரு புதுமையான விஷயம். அவங்கள வந்து கண்டிப்பாக இதுக்காக வந்திருக்கிற எல்லா வியாபாரியாக இருக்கிற அனைத்து மகளிர் பெண்களுக்கும் நான் என்னோட பாராட்டையும் வாழ்த்துக்களையும் நான் கண்டிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்ங்கிற முறையில் நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் மேலும் மேலும் இன்னும் பெரிய அளவில் நல்ல பிஸ்னஸ் பண்ணி மக்களுக்கு குறைவான ரேட்டில் உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கிற மாதிரி அந்த மாதிரி இடத்துல வாங்கிட்டு வந்து கொடுத்து, ஏன்னா கடையில் போய் கிடைக்கிறத விட ஒரு 10 ரூபா 5 ரூபா குறைச்சி கிடைக்கிற மாதிரி இருந்தால் தான் எல்லாமே நல்லா இருக்கும். இங்கே வந்து பார்த்து கூட வாங்குற மாதிரி இருக்க அது தேவையில்லைன்னா அவங்க வாடகை கொடுத்து நிறைய டேக்ஸ் கொடுத்து நிறைய லைட் போட்டு பண்ணுறப்ப லாபம் அதிகமாக வச்சு தான் கொடுத்தாகணும், விலையை கூட தான் வச்சு விற்றாகணும். நம்மளுக்கு அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் வந்து வாங்குகிற இடத்துலையும் உங்களை பார்த்து பாவம் பார்த்து கூட குறைச்சி கொடுத்துருவாங்க, அதே விலையை கொடுப்பாங்க கடையில் கொடுக்குற விலைக்கு. அதனால் இங்கே குறைச்ச விலைக்கே கொடுக்கலாம், அதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். ஆகையால் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எங்கே இந்த ஏரியாவில் பண்ணினீங்கன்னாலும் உங்களுக்கு கல்யாண மண்டபம் கிடைக்கலையோ இல்லை வேறு ஏதாவது வசதி கம்மியாக இருந்தால் அதுக்கெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக ஒத்துழைக்கிறோங்கிறத நாங்கள் சொல்கிறோம். ஆகையால் நீங்கள் அதை தொடர்ந்து நடத்தணும். இதை மாதிரி யாராவது கஷ்டப்படுறவங்கள புதுசாக ஒரு பிஸ்னஸ் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு இதில் இருக்கணும். அப்போ பெரிய லிங்க் ஆகிட்டே இருக்கும், அவங்க குடும்பமும் வளர்றதுக்கு முன்னேறதுக்கு வசதியாக இருக்கும். ஆகையால் வந்து உண்மையிலேயே உங்களை நாங்கள் கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். ஏன்னா இந்த சமுதாயத்தில் இது ஒரு புதுமையான ஒரு நிகழ்வு. இதை யார் ஆரம்பிச்சிருந்தாலும் அவங்களுக்கு நன்றியை சொல்லி இது நீங்கள் நல்லா மேலே போகணும், நல்லா பிஸ்னஸ் திறக்கணும், நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.